என்னங்கடா எல்லாரும் பேசுறதெல்லாம் காட்டினீங்க, முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் எங்கடா அப்படின்னா வந்துட்டாரு, கடைசியாக வந்துட்டார். வந்தவர் என்ன சொன்னார்? அவர் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு குத்துக்கிறாரு. என்னடா சொல்கிற? டீலிமிட்டேஷன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ ஆதரவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் சில விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதனால் நாங்கள் இதற்கு ஆதரவு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வரலாறுலேருந்து வர்றாரு. எங்கால் யார் திரும்ப எங்கள் தலைவர் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து கடைசியாக முடிச்சிருக்காரு ஆதரவு கொடுக்குறதுல. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. எங்களுடைய தலைவர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 24 இதே சட்டமன்றத்தில் விளக்கி கூறினார்கள். இந்த ஆண்டு ஏப்ரல் 16 அந்த மசோதாவுடைய நகலை தமிழ்நாடு எங்கும் எரிச்சு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டினோம். எங்கள் தலைவர் அவர்களே, அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்களே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரித்தார்கள். இந்த சூழல்ல டீலிமிட்டேஷன் சட்ட திருத்தத்துக்கான மசோதாவை ஒன்றிய அரசு மீண்டும் கொண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1971 2026 வரை ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம்.